விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார்? யாருக்கு எத்தனை வாக்கு சதவீதம்? சற்று முன் வெளியான ஃப்ரெஷ்ஷான லயோலாவின் கருத்து கணிப்பு. பொதுமக்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அதாவது தமிழக அரசியல் என்பது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டும் வருகிறது. அதிலும் முதல்வர் ஸ்டாலின் ஒருபுறம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அதே சமயத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தினந்தோறும் பல இடங்களில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி உள்பட முதன்மை தலைவர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து விஜயும் கூட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்று சொல்வதை விட பிரச்சாரத்தில் ஈடுபட முயற்சி செய்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தான் விஜயின் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளிலும் 4-5 இடங்களில் பிரச்சாரம் செய்வோம் என்று அறிவித்துவிட்டு ஓரிரு இடங்களில் மட்டுமே பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்று விடுகிறார் விஜய். ஆகவே விஜயின் பிரச்சாரம்தான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் சீமானை பொறுத்தவரையில் சீமானும் வெறித்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இப்படியாக தமிழக கட்சி தலைவர்கள் அனைவரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுவும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்திலும் குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களையும் அறிவித்து வருகின்றனர். இலவச திட்டங்கள், பணம் கொடுக்கும் திட்டங்கள் என பொதுமக்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வாரி வழங்கி வருகின்றனர். மேலும் இப்படியாக தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமாக செயல்பட்டு வரும் இதே நேரத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவரவர்களின் வெற்றி சதவீதம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் பொதுமக்களிடையே இப்போதே ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் விஐபி வேட்பாளர்கள் என சொல்லப்படும் முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் இந்த முறை விஐபிகளுக்கு நிகரான முக்கியமான தலைவர்களும் எதிர்த்தரப்பிலிருந்தும் போட்டியிடுகின்றனர். ஆகவேதான் இப்போது விஐபி தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து வருகிறது. அதே சமயம் மற்ற விஐபிகளை விட இந்த முறை விஜய் நிற்கும் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவாரா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்துள்ளது. இதுதான் பொதுமக்களிடையே மிகவும் ஆவலாகவும் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் நிற்கும் தொகுதியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். அதேபோல உதயநிதி ஸ்டாலினும் சுலபமாகவே வெற்றி பெற்று விடுவார். அந்த பக்கம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி கூட ஓரளவுக்கு உறுதியாக வெற்றி பெற்று விடுவார். சீமானை பொறுத்தவரையில் இவர் வழக்கம் போல இந்த முறையும் தோற்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் சீமான் கட்சியை பொறுத்தவரையில் இவருடைய பேச்சுக்கள் என்பது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இவர் சொல்வது எதுவுமே நிஜ வாழ்க்கையில் சாத்தியப்படாத ஒன்றாக இருந்து வருகிறது. ஆகவே சீமானை தமிழக மக்கள் இன்னமும் கூட ஜோக்கராகத்தான் பார்த்து வருகின்றனர். அதே சமயம் சீமானின் வாக்குகளும் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆக ஜோக்கராக பார்ப்பதிலிருந்து இவரையும் அரசியல்வாதியாக பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகமாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே சீமான் நிற்கும் தொகுதியில் கண்டிப்பாக சீமான் இந்த முறையும் வெற்றி பெற மாட்டார் என்பதுதான் பலரது எண்ணமாக இருக்கிறது. அதே சமயம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இவர்களை தவிர்த்து இந்த தேர்தலில் மிக முக்கிய நபராக பார்க்கப்படுவது விஜய்தான். இந்த தேர்தலில் விஜய்தான் ஹீரோ என்றும் அரசியல் விமர்சகர்கள் அனைவராலும் கூறப்படுகிறது. அதற்கு காரணம் எப்படியும் விஜய் கட்சியால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் திமுக, அதிமுகவின் வெற்றியை திசை மாற்றிவிடுவதற்கு முக்கிய புள்ளியாக இருக்கப் போவது விஜய்தான். அதிமுகவின் ஓட்டுக்களை அதிகமாக பிரிக்கப் போகிறாரா அல்லது திமுகவின் ஓட்டுக்களை அதிகமாக பிரிக்கப் போகிறாரா என்பதில்தான் விஜயின் அரசியல் இருக்கப் போகிறது. அதனால்தான் இந்த தேர்தலின் திருப்பு முனையான கட்சி என்றால் அது விஜயின் கட்சிதான். அதே சமயம் விஜய் நிற்கும் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவாரா அல்லது வேறு எந்த கட்சி வெற்றி பெறும், அப்படி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் எந்தெந்த கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்குகளையாவது பெறும் என்ற அந்த ஒரு கேள்விகளும் பலருக்கும் இருந்து வந்தது.
அதற்கு இப்போதே பதில் சொல்லும் விதமாக தற்போது கருத்து கணிப்புகள் பலதும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் கருத்து கணிப்பில் பிரபலமாக இருக்கும் லயோலா நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று தற்போது புதிதாக வெளியாகியிருக்கிறது. அத்தகைய கருத்து கணிப்புகளின்படி பார்த்தால் விஜய் நிற்கும் தொகுதியில், அதாவது விஜய் நிற்கும் பெரம்பூர் தொகுதியில் விஜயால் அவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியாது என்றும் முடிவுகள் வந்துள்ளது. விஜய்க்கு இணையாக திமுகவும் பெரம்பூரில் சரியான போட்டியாக இருக்கும் என்று தெரிகிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு 31% வாக்குகளும், திமுகவுக்கு, அதாவது திமுக கூட்டணிக்கு 32% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 18% வாக்குகளும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆகவே இதை வைத்து பார்க்கும்போது பெரம்பூரில் விஜய் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் திமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிராக்டிக்கலாக பார்த்தால் அந்தந்த தொகுதியில் பணம் பட்டுவாடா எந்தளவுக்கு எந்த கட்சிகளால் கொடுக்கப்படுகிறது, அந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் பெரம்பூரில் ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஏனென்றால் ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளால் அந்தளவுக்கு பணம் பட்டுவாடாவை பெரிதாக செயல்படுத்த முடியாது என்பதும் பலரும் அறிந்ததுதான். ஆகையால் பணப்பட்டுவாடாதான் பெரம்பூரில் யார் வெற்றி பெறுவார் என்பதை உறுதி செய்யும். அதுவும் ஏற்கனவே பணம் பட்டுவாடாவுக்கு முன்பே இப்போதே திமுக விஜயை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெரம்பூரில் இருக்கிறது. ஆக விஜய் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. விஜயை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தால் கண்டிப்பாக விஜய் வெற்றி பெற்றிருக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் தோற்றுவிடுவோமா என்ற பயத்தோடு 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதாக அறிவித்ததுதான் விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்கிறது. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். ஆகவே இப்படியாக 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடும்போது 2 தொகுதி மக்களும் முழு ஈடுபாட்டோடு விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே மீண்டும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடும். ஆகவே அதை மனதில் வைத்துதான் கண்டிப்பாக விஜய்க்கு 2 தொகுதி மக்களுமே முழு ஒத்துழைப்போடு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இதுவும் கூட பெரம்பூரில் விஜயின் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. என்னதான் இந்த தேர்தலின் ஹீரோவாக விஜய் என்று சொன்னாலும் கூட அந்த விஜயவே பெரம்பூரில் தோற்கடிக்கப் போவது திமுக என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் விஜய் நிற்கும் தொகுதியிலேயே விஜய் வெற்றி பெறுவது இந்தளவுக்கு இழுபறியாக இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக விஜயின் கட்சி தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளிலும் நிற்கும்போது எந்தளவுக்கு வாக்குகளை பெறப்போகிறது என்பதுதான் இன்னும் வேடிக்கையாக இருக்கப் போகிறது. ஆக முதல் தேர்தலிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய மரணஅடி விழப்போகிறது என்பது மட்டும் இந்த கருத்து கணிப்புகளின் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணிப்பின்படி பெரம்பூரில் விஜயால் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றியும், அல்லது திருச்சி கிழக்கிலாவது ஒருவேளை வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றியும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.